இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற சாமந்தி செடிக்கு நல்லா வளர்கிறதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். கொக்கோ பீட்டில் நட்ட சாமந்தி செடிக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். டேபிள் ரோஸ் பூ ஒரே ஒரு பூ இந்த தொட்டியில் பூத்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நல்லா அடுக்கு பூவாக தான் இருக்குது. லைட்டாக அதாவது நீங்கள் ஃபெர்டிலைசர் ரோஸுக்கு எப்படி நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்களோ அதே போல் டேபிள் ரோஸ்க்கும் கொடுக்கலாம். பாருங்கள் நம்ம ஹியூமிக் ஆசிட் கொடுக்க போகிறோம். எதுக்கு இது போலன்னா, நான் கம்போஸ்ட் செய்யும்போது லீக் ஆகிற தண்ணி, அதாவது கம்போஸ்ட்டு நம்ம பண்ணுறோம் ஃபுல்லாக கீழே லீக் ஆகும் கம்போஸ்ட்லேருந்து, அந்த தண்ணி தான் நான் செடிக்கெல்லாம் ஊற்றுவேன். இல்லைன்னா நம்ம ரைஸ் வாட்ரு காய்கறி வேஸ்ட்டெல்லாம் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு 3 days அந்த தண்ணி ஊற்றுவேன் நான் செடிங்களுக்கெல்லாம். அது போல் கொடுக்கும்போது பிளான்ஸ் எல்லாம் நல்லா வளரும். சாமந்தி செடிங்களாம் பார்த்துருப்பீங்க எப்படி வளருது என் செடிலான்னு சொல்லிட்டு, அதுக்கு சொல்கிறேன் நான். இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்ய முடியாதவங்க நீங்கள் இது போல் ஹியூமிக் ஆன்லைனில் புக் பண்ணி வர வச்சு ஊற்றலாம் செடிக்கு. இது ஹியூமிக் ஊற்றுறதுனால சூப்பராக வளரும். ஹியூமிக் ஆசிட் சாமந்தி செடிக்கு ஊற்றினா நல்லா வளரும். விட்டமின்ஸு மினரல்ஸு ரெண்டுமே சேர்ந்துருக்கும். நம்ம பிளான்ட்டு ரொம்ப சீக்கிரமாக வளரும். அதாவது லீஃப் எல்லாம் கூட பெருசாக வளரும். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஹியூமிக் ஆசிடு. நீங்கள் அந்த கம்போஸ்ட்டு தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க முடியாது, நம்மளால் காசு கொடுத்து, இல்லை நம்மளுக்கு அது புக் பண்ண தெரியாது, நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன் நான். நீங்கள் கம்போஸ்ட்டு தண்ணி கூட ஊற்றிக்கலாம். கம்போஸ்ட் ஏற்கனவே பண்ணி வச்சுருப்பீங்க, அது கூட தண்ணியில் கலந்து ஊற்றலாம். இது மேலே சீல் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது பிளான்ட்டுக்கு எந்த அளவு கொடுக்கணுன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம 1 ml எடுக்கிறேன். ஏன்னா 2 ml சொன்னாங்கன்னா நம்ம 1 தான் கொடுக்கணும். அதுக்கு சொல்கிறேன் நான். பாருங்கள், அதாவது நீங்கள் அளவு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் சேர்த்து கொடுக்கலாம். நம்ம அவங்க 2 ml சொல்கிறாங்கன்னு நம்ம 1 ml தான் கொடுக்கணும். எப்போவுமே அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா பிளான்ட் ரொம்ப சின்னது, அப்போ தான் நட்டிருப்போம். அதுலேயும் அப்போ தான் நட்டிருப்போம். இல்லை பெரிய செடியாக கூட அப்போ தான் நட்டிருப்போம். அந்த மாதிரி சின்ன செடியாக இருந்தால் அப்போ தான் நட்டிருப்போம். அதுக்கெல்லாம் நம்ம கம்மியாக தான் கொடுக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறது. நான் 1 ml தான் கொடுக்குறேன். பாருங்கள், 1 லிட்டர் தண்ணிக்கு நான் ஊற்றிருக்கேன் 1 ml. ஹியூமிக் ஆசிட் கொடுத்திங்கன்னா சூப்பராக ஃபாஸ்ட்டாக இருக்கும் க்ரோத்து. அதே சமயத்தில் இந்த லீஃபெல்லாம் கூட பெருசாகும். அதாவது பிளான்ட்டு பொறுத்து நீங்கள் தொட்டி எவ்வளோ பெருசாக வச்சுருக்கீங்களோ, இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அப்படி பாருங்கள், 1 கிளாஸ் அளவுக்கு இது வரைக்கும் நான் வச்சுருந்தேன். 1 கிளாஸ் அளவுக்கு நான் பாட்டு கொடுத்துனேன். இது சின்ன பாட்டு தான். இப்போ இது போல் நம்ம ட்ரென்ச்சாக கொடுக்குறோம். சாயில்குள்ளே ட்ரென்ச்சானா சாயில்குள்ளே ஊற்றுறது மண்ணுக்குள்ளே. நம்ம இது போல் கொக்கோ பீட் செடிக்கு இது போல் நம்ம ஹியூமிக் ஆசிட் கொடுத்தோம்னா லீஃபெல்லாம் சாமந்தி செடியில் பெருசாகும். அதே சமயத்தில் நல்ல செடி வளரும். அதுக்காக தான் நம்ம இந்த ஹியூமிக் யூஸ் பண்ணுறது பிளான்ட்ஸ்க்கு. நீங்கள் சின்ன சின்ன செடிங்கெல்லாம் வச்சுருப்பீங்க, இப்போ தான் வளருது. சாமந்தி செடியெல்லாம் எல்லா செடிக்கும் ஊற்றலாம். இது இப்போ தான் வளருது, நம்ம ஏற்கனவே நட்டு வச்சுருந்தோம். பாருங்கள், நிறைய தளிர் வருது. இருந்தாலும் நான் இது கொக்கோ பீட்டில் நட்டதுக்கப்புறமா ரொம்ப எரு கொடுக்கல. அதுக்காக தான் இப்போ நான் ஹியூமிக் ஊற்றினேன். முன்ன ஒரு நாள் அரிசி கவுன தண்ணி தான் நான் ஊற்றினேன். இது போலலாம் நீங்கள் பிளான்ட்ஸ் கொடுக்கும்போது ஹியூமிக்கு சூப்பராக வளரும் பிளான்ட்ஸு. எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி கொடுக்கணுன்னா 10 days once நீங்கள் கொடுக்கலாம். நம்ம 1 லிட்டர் வாட்டருக்கு 1 ml தான் கொடுக்கணும். அவங்க 2 ml சொல்லியிருக்காங்க. ஹியூமிக் எல்லா பிளான்ட்ஸுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ டேபிள் ரோஸ்லாம் பக்கத்தில் இருக்குது, டேபிள் ரோஸ் கூட கொடுக்கலாம். அது போல் நான் சொல்கிறது. சின்ன சின்ன செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நல்லா வளரும். அதே சமயத்தில் ரோஜா செடியெல்லாம் சரியாக வளரல, லீஃபெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் சாமந்தி கன்று ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஹியூமிக் எப்படி யூஸ் பண்ணோன்னு பார்த்தோம்.